ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நண்டை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போது பூண்டு தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வருது அளவுக்கு நல்லா துவக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினோடனே தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பூண்டை நல்லா தோலி உரித்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்தாலும் போதும். கட் பண்ணி அதையும் நல்லா துவக்கிடுங்க. தக்காளி நல்லா சுருள துவங்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கறி மசால் தூள் இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கறி மசால் தூள். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நண்டை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கோலம், தையல் சம்மந்தப்பட்ட வீடியோ, சமையல் வீடியோ எல்லாமே அப்லோட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட் போட்டோம்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு அரை ஜாரு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியில் சேர்த்ததும் நல்லா நண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நண்டு மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா அந்த நண்டு வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே.